எவனும் பார்த்தல. எவன்டாவா? சாரி ராஸ்கல், வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டேன். வண்டி எடுறா, வண்டி எடுறா. ஏய் ஏய் நில்றா. ஏய் ஏய் நில்றா. கடவுளே, என்னோட சந்தோஷம் எப்படியாவது காப்பாத்து. என் சந்தோஷம் எனக்கு திரும்ப கிடைக்கணும். அதுக்காக என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா என் சந்தோஷம் எனக்கு திருப்பி கொடுத்துரு. எனக்காக இல்லைனாலும் அஸ்வந்த்காகவாவது சந்தோஷம் நல்லபடியா இருக்கணும். என் சந்தோஷம் இல்லாத உலகத்துல என்னால வாழவே முடியாது. தயவு செஞ்சு அவனை காப்பாத்திடு. என் சந்தோஷ் தான் எனக்கு எல்லாமே. அவனை சீக்கிரமா எனக்கு மீட்டு கொடுத்துரு கடவுளே. செல்வி சார். செல்வி சார். செல்வி செல்வி டாக்டர். செல்வி 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 செல்வின்னு சொல்றாரு. அவங்க ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அவங்கள பேச சொல்லு. செல்வி ஓகே டாக்டர். ம்
முடிச்சிட்டாரு. செல்வி செல்வின்னு உங்க பேரை தான் கூப்பிட்டு இருக்காரு. நீங்க போய் பாருங்க. நன்றி கடவுளே. செல்வி, சந்தோஷ், செல்வி, சந்தோஷ், சந்தோஷ், செல்வி. செல்வி வந்திருக்கேன் சந்தோஷ், 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 நான் வந்திருக்கேன் சந்தோஷ், நான் தான் சந்தோஷ், உன் செல்வி வந்திருக்கேன் சந்தோஷ். கண்ணை திறந்து என்ன பாரு, என்ன பாரு சந்தோஷ். செல்வி, நீ என்னை விட்டு போகாத. இனிமே என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இப்படிலாம் பேசுறியா செல்வி? அப்படிலாம் இல்ல சந்தோஷ். இல்ல செல்வி, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் குணமானதும் நீ போயிடுவல்ல. அப்படி நீ போனேன்னா நான் திரும்பவும் என்னோட வாழ்க்கைய... ஐயோ சந்தோஷ், இப்படி சொல்லாத செல்வி, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நிச்சயமா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், போக மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா நான் இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். டாடி, அஸ்வந்த், 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 டாடி, நீ சீக்கிரமா குணமாகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் டாடி. சீக்கிரமா குணமாகணும்னு நான் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் டாடி. நான் வேண்டிட்ட மாதிரி நீங்களும் குணமாயிட்டீங்க. செல்வியம்மா, உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்க அதை கேட்காம ஏன் டாடியை விட்டு போனீங்க? இப்ப பாரு டாடிக்கு என்னாச்சுன்னு. எல்லாம் உங்களால தான். ஆமாண்டா, என் மேலதான் தப்பு. நான் இனிமே உங்க ரெண்டு பேரையும் விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நிஜமாவா? நிஜமாதான்டா. இனி யார் என்ன சொன்னாலும் இனி அந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. உங்க கூடவே தான் இருப்பேன். உங்க மம்மி பாட்டி என்ன சொன்னாலும், உங்க கூட சண்டை போட்டாலும் நீங்க வீட்டை விட்டு வெளில போக கூடாது செல்வியம்மா. இனி எந்த சூழ்நிலையிலும் உங்க ரெண்டு பேரையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, அவங்க நம்ப மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் தான். டாடி, நீங்களும் இனிமே எங்கேயும் போக மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்களும் இனிமே எந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸா? இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. மாயா, சந்தோஷ்க்கு நினைவு திரும்பிடுச்சாடி? நினைவு மட்டுமா திரும்பிச்சு? அவனை விட்டுட்டு போன சனியனும் திரும்ப வந்துடுச்சு. என்னடி சொல்ற? அங்க பாரு. என்னடி 3 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க? அவ வந்தா ரத்தத்தை கொடுத்தா அவன் கண்ணை முழிச்சிட்டான். இப்ப 3 பேரும் ஒன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷ பத்தி எனக்கு தெரியுமா? ஆனா இப்போ அஸ்வந்தும் அவங்க கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கான். அத நினைக்கும் போதுதான் எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. என்னடி பண்றது? விட மாட்டேன், அவங்கள ஒண்ணு சேரவே விட மாட்டேன்.
சார் சார் என் குழந்தைய கடத்தினவனுங்களை பார்த்தேன் சார். ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சார். இந்த ஆட்டோல தான் வந்தானுங்க. அது செவரேறி குச்சி போயிட்டானுங்க சார். கன்ஃபார்மா அவங்க தானு பாத்தீங்களா? ஆமா சார், அவனுங்க தான் சார். யோ போய் தேடி பாருங்க. ஓகே சார். போங்க. குழந்தை என்ன பண்ணானுங்கன்னு தெரியல சார். சார் என்னையா? இங்க பாருங்க. காவியா 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 சார், என் பொண்ணை கொண்டுட்டானுங்க சார். சார், என் பொண்ணை கொண்டுட்டானுங்க சார். ஐயோ காவியா காவியா சார், என் பொண்ணை கொண்டுட்டானுங்க சார். ஐயோ காவியா காவியா ஏய், அவங்க கை கட்ட அவுத்துடுறான். தலைவரே, என்னாச்சு? தலை குழந்தைய கொன்னுட்டோம் தலை. கடைசி வரைக்கும் நீ சொன்ன மாதிரியே அந்த அஞ்சலி என்னால் முடிக்க முடியல. என்கிட்டேருந்து அவள் தப்பிச்சிட்டா. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அப்படிதான் ஆச்சு. நான் அந்த குழந்தைய குறி வைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு சக்தி வந்து அந்த குழந்தைய காப்பாத்திடுது. தலைவரே, அந்த குழந்தைய எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கணும். இனிமே நீங்க எதுவும் பண்ணாதீங்க. இவளுங்க சொல்ற மாதிரி அந்த குழந்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்கும். என்ன தலைவரே யோசிக்கிறீங்க? இதை பார், எனக்கு இந்த சக்தி கிட்டி மேல நம்பிக்கையே இல்லை. திரும்பவும் நான் உங்க 2 பேரையும் ஓடுறது, மறுபடியும் நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த அஞ்சலியை கொல்றதுக்காக தான். இதை பாருங்க, நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒப்பாரி வைப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்த வாட்டி நான் உங்க 2 பேரையும் பார்க்கும்போது அந்த அஞ்சலி செத்து இருக்கணும். போங்க, சீக்கிரம் அந்த அஞ்சலியை கொண்டுட்டு ஊருக்கு போய் சேர வழியை பாருங்க. போங்க. வா. எவ்வளோ ட்ரை பண்ணியும் சொதப்பிருச்சே. வந்தீங்க பாரு. என்னம்மா? பாருடி. காலையிலே பூஜை புனஸ்காரம்னு ஆரம்பிச்சுட்டா இவ. என் தூக்கமே போச்சு. அவளை என்ன பண்றன்னு பாரு. நில்லுடி.
அவ பூஜை தானடி பண்றா, விட்ரி. குட் மார்னிங். காலையில எப்போ எழுந்த, எப்போ குளிச்ச, எப்போ இந்த பூஜையெல்லாம் ஆரம்பிச்ச? 5 மணிக்கே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் சந்தோஷ். இப்பதான் செல்வி இந்த வீடு வீடு மாதிரி இருக்கு. பாத்தியாடி, இந்த வீடு என்ன இத்தனை நாளா சுடுகாடாவா இருந்துச்சு? சரி, நீ போய் பிரஷ் பண்ணிட்டு வா, நான் உனக்கு பெட் காஃபி தரேன். பெட் காஃபியா? ஹலோ, பெட் காஃபிங்கிறது பெட்ல இருந்து எழுந்த உடனே குடிக்கிறது. பிரஷ் பண்ணிட்டு வந்தா அதுக்கு பேர் பெட் காஃபி கிடையாதுமா. சந்தோஷ், பிரஷ் பண்ணாம காஃபி குடிச்சா உடம்புல பித்தம் தான் சேரும். வாயில இருக்க கிருமி எல்லாம் வயித்துக்குள்ள போய் தொப்ப போடும். உனக்கு பரவாயில்லையா? பிரஷ் பண்ணா டேஸ்ட் போயிடும் செல்வி, ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. போ, போயிட்டு நல்ல புள்ளையா பிரஷ் பண்ணு. அதுக்கப்புறம் தான் நீ காஃபி குடிக்கணும், ஓகேவா? இது என்ன புது கதையா இருக்கு? பெட் காஃபிக்கு இவன் இந்த கெஞ்சு கெஞ்சறான். இவனும் பல்லு வளர்க்கனாதான் காஃபி கொடுப்பேன்னு சொல்றா. மா, இந்த பட்டிக்காட்டு ஜென்மத்துக்கு பெட் காஃபினா எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே பலார்னு 2 அரை குடுத்துட்டு வரவா? இருடி, சந்தோஷம் இருக்கும் போதெல்லாம் அப்படி பண்ணாத. அப்போ பிரஷ் பண்ணாதான் காஃபி கொடுப்பேன். ஆமா. சரி, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன். அஸ்வந்த், வா 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 வா. என்ன அஸ்வந்த் குட்டி, இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? இல்ல செல்வம்மா, வீடெல்லாம் ஒரே புகையா இருந்துச்சா, வீடு பத்திச்சோன்னு பயந்து ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணான்னு எழுந்து ஓடியாரேன். அப்புறம் என்ன, சாம்பிராணி வாசனை வந்ததும் சடனா பிரேக் போட்டேன். அஸ்வந்த், உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல, நீ போய் பிரஷ் பண்ணிட்டு வா, உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். என்னது, பிரஷ் பண்ணணுமா? ஆமா. ஐயோ செல்வியம்மா, நான் பிஸ்கெட்ல பல்லு வலிக்கிட்டு பல்ல தான் வாய் கொப்பளிப்பேன். அதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம். போ, முதல்ல பிரஷ் பண்ணிட்டு வாங்க. செல்வியம்மா, அனிமல்ஸ் எல்லாம் பல்லா வளர்க்குது. அனிமல்ஸும் மனுஷங்களும் ஒண்ணா? சரி செல்வியம்மா, அதெல்லாம் விடுங்க. நான் ஒன்னு கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டீங்கள? என்ன கேட்க போறீங்க, கேளுங்க. இல்ல, உங்க செல்வம்மா செல்வம்மான்னு கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க ஸ்கூல்ல கூப்பிடுற மாதிரி அஞ்சம்மானே கூப்பிட்டா. அதுக்கு என்ன தங்கம், நீங்க அஞ்சம்மானே கூப்பிடுங்க. சரி அஞ்சம்மா, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன். ஓகேடா தங்கம். பாத்தியாடி, அஸ்வந்திய அவ பக்கம் இழுத்துட்டா. இவளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தான், மடத்தையே பிடிக்கிறான். விட்றாத மாயா. விட மாட்டோமா, அவளுக்கு இந்த வீட்ல ஒரு நிலையான இடத்த விட்டு கொடுக்கவே மாட்டேன். சந்தோஷ், காஃபி. Thank you. இப்ப பாரு, 5 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் ஒரு நல்ல காஃபி குடிக்கிறேன்னு சொல்லுவான் பாரு. 5 வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு சூப்பர் காஃபி குடிக்கிறேன். புது பொண்டாட்டி கிட்ட வழியிற மாதிரி எப்படி வழியிறான் பாருடி. வழியட்டும்மா, வழியட்டும். அவனை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். அஞ்சம்மா, வாங்க வாங்க வாங்க, பிரஷ் பண்ணியாச்சா? இந்தா பால். தேங்க் யூ அஞ்சம்மா. டேய், என்னடா அஞ்சமான் கூப்பிடுற? டாடி, நான் செல்வி அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். அப்படியே செல்வி? ஆமா சந்தோஷ், ஸ்கூல்ல அவனுக்கு என்ன அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிடுச்சான். அதான் அப்படியே கூப்பிட்டுமான்னு கேட்டான். நானும் ஓகே சொல்லிட்டேன். என்னதான் நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அத வால் ஆட்டிட்டு வெளியே தான் போகும். அந்த மாதிரி இவள ஒரு பெரிய பங்களால வச்சாலும் அந்த ஆயா புத்தி போல பாத்தியாமா? சரி செல்வி, நான் போய் ரெடி ஆகுறேன். சரி சந்தோஷ், குடி. அஸ்வந்த் குட்டி, நீங்க இதை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க.
நான் உங்களுக்கு டிஃபன் செஞ்சு தரேன். ஓகேவா? ஆமா, உங்களுக்கு என்ன டிஃபன் ரெடி பண்ணட்டும்? அஞ்சம்மா எனக்கு நூடுல்ஸ் வேணும். சரிடா செல்லம், நீங்க குடிச்சிட்டே இருங்க, நான் ரெடி பண்றேன். செல்வி, சொல்லுங்க. என்ன அவங்களதான் மெனு கேப்பியா? எங்களெல்லாம் கேட்க மாட்டியா? சரி சொல்லுங்க, என்ன வேணும்? எனக்கு பூரியும் உருளைக்கிழங்கும் வேணும். ஏண்டி என்ன கொட்டுற? நான் மெனு தானே சொன்னேன். உனக்கு பசி எடுத்ததுன்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடு. இவ சமைச்சு நீ சாப்பிடுவியா? மாயா, இதுல என்ன இருக்கு? ஏய், நீ சமைச்சு நாங்க சாப்பிடுற அளவுக்கு நாங்க ஒன்னும் தரம் தாழ்ந்து போயிடலடி. மம்மி காலையிலே சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? அஜம்மா சமைக்கிறத நானும் டேடியும் சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் வேணும்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சோடா மாவு போட்டு சாப்பாடை நல்லா சாப்பிட்டு அது உப்பி உசிலமணி மாதிரி ஆயிரும். டேய், என்னடா ஓவரா அவ பக்கம் சாயிர? எல்லாம் பக்கம் தானே சாய முடியும். ஆனா அவ உன்னை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கா. ஏய், கொஞ்சம் அமைதியா இருடி. சந்தோஷ் வெளியே போட்டோம். நீங்க ஏன் மம்மி எப்போவுமே சீரியலில் வர வெள்ளி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க? தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். உங்கள் சண்டே எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க.